ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாக அதன் முகவுரை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் 16 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, தன்வி சர்மா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாக அதன் முகவுரை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசியல் அமைப்பு சட்டம் அதன் முகவுரை அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவுரையில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் நாட்டின் மாண்பை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். சமகாலத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை டாக்டர் BR அம்பேத்கர் உருவாக்கியுள்ளதாக திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார். தேசிய மஞ்சள் வாரியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வாரியத்திற்கான அதிகாரப்பூர்வ லட்சணையையும் அவர் வெளியிடுகிறார். விவசாயிகளுக்கான புதுமை கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாகவும் உலக அளவில் வேளாண் விளைபொருட்களுக்கான போட்டியை எதிர்கொள்ளும் வகையிலும் இந்த லட்சினை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் நடைபெறும் விவசாயிகள் பேரணியில் திரு அமித் ஷா கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெறும் புள்ளியியல் தின விழாவை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் தொடங்கி வைக்கிறார். புள்ளியியல் மற்றும் பொருளாதார திட்டத்துறைகளில் சிறந்து விளங்கிய பேராசிரியர் பிரசண்ட சந்திரா மஹலனோபிஸ் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புள்ளியியல் துறையின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் 75 ஆண்டுகளில் தேசிய மாதிரி ஆய்வுகள் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டுக்கான புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்கள் 64.3% மக்களை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசி திட்டம் காரணமாக குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் 78% குறைந்துள்ளதாக ஐநா சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் 62.41% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 6 நகர பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான பொதுத் தேர்தல் மற்றும் 36 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதன்முறையாக மின்னணு முறையில் வாக்களிக்கும் நடைமுறை இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் 16 பேர் கொல்லப்பட்டனர், 29 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் ராணுவத்தினரின் வாகனத்தை குறிவைத்து வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தின் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தை ஹபிஸ்குல் பகதூர் என்ற ஆயுதக்குழு நடத்தியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ததாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் அதிகனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலஸ்தீன மைதானம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேரும், குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள வஸிரிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தின் மீது பழி சுமத்தி அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, தன்வி சர்மா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி 21-13, 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் தைவானின் டியான் சென்னை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-14, 21-16 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் பொலினாவை வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் 97 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 14.5 ஓவரில் 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, ஸ்பெயினின் அலெஜாண்ட்ரோ இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் கிரிகோரி லொமோகின், இங்கிலாந்தின் லூகா போவ் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஈஸ்ட் திமோர் அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சீனா தங்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியின் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஹித் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் இப்போட்டிகள் வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 24 நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டியில் இந்தியா பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி மதுரை அணியையும், கோவை அணி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை அணி திருப்பூர் அணியையும், திண்டுக்கல் அணி திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாக அதன் முகவுரை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் உலக அளவில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் 16 பேர் கொல்லப்பட்டனர்.
அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, தன்வி சர்மா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.